சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஊழல் வழக்கில் ஸ்டாலின் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் சிறைக்கு செல்கிறாரா? இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டசபை தேர்தல் ஆட்சியை கைப்பற்றியது. 13 கட்சிகளுடன் கூட்டணியை உறுதி செய்து ஆட்சியை கைப்பற்றியதோடு 415 வாக்குறுதிகளில் இன்று வரை எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது? திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், பினாமிகள் சட்ட ரீதியாக பல்வேறு மோசடித்தனங்களை செய்திருப்பதாகவும், பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருப்பதாகவும், ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் அமைச்சர்கள் பெயரில் எத்தனை வழக்குகள் இருக்கிறது தெரியுமா? அதில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு அமைச்சர்களது சொத்துக்கள் மதிப்பு உயர்ந்தது எத்தனை கோடிகள் தெரியுமா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனமும் செய்துள்ளார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் மணல் கொள்ளையின் மாஃபியாவின் தலைவனாகவே செயல்பட்டு வருவதாகவும், தங்கம் தென்னரசு, KN நேரு, மேலும் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் மீது வழக்குகள் விசாரணையும் நடத்தப்பட்டுதான் வருகிறது. இந்த வரிசையில் ஸ்டாலின் பெயரும் நிச்சயமாக வரும். அதற்கு 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது. அப்படி ஆட்சியை அமைத்துவிட்டால் தமிழகம் வடமாநிலங்கள் போல் மாறிவிடும் என்பதையும் சீமான் போன்றவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான தேர்தலாக தமிழக மக்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சிறைக்கு ஸ்டாலின் செல்ல முடியும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் 2026க்கு மேல் அது மக்களின் நன்மைகளாக மாற வேண்டும் என்றால் திமுக தோல்வி அடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதற்கேற்ப தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் கூறி வருகிறார்கள். மதுரையில் நடைபெற்ற மாநாட்டின் பொழுது கூட ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு துரோகத்தை இழைத்து விட்டார் என்றும், நம்பிக்கையோடு வாக்கு செலுத்திய மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாரா? 13 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் பல குழப்பங்களும் குளறுபடிகளும் இருக்கிறது. செய்தியாளர்கள் மட்டும் ஏன் ஸ்டாலினிடமோ அமைச்சர்களிடமோ மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதை கேட்கவில்லை? அப்படி கேட்டால் செய்தி ஊடகங்களின் நிலைமை என்னவாக மாறும் என்ற அச்சமும் தற்பொழுது இருப்பதாக கூறி வருகிறார்கள்.